9/11/2025 சாமூர்தி எஸ்எம் 28க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்தது எப்படி வந்திருக்கு, எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? நேற்றுக்கு பாருங்கள், நம்ம கொடுத்தது எல்லாமே கொஞ்சம் எப்போமோ வர வேண்டிய நம்பர்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்துடுது. அதுக்கும் பாருங்கள், நம்ம 53ன்னு கொடுத்துருக்கோம். அது ஃபுல் பவர் 08 800 வந்துருக்குது. இது எல்லாமே நமக்கு ஃபெயிலியர் தான். 7ஆம் நம்பர் கூட டி போர்டுக்கு போயிடுச்சு. 3க்கு கொடுத்துருந்தோம், 3க்கு பவர் 8 அது வந்திருக்குது. மற்றபடி டபுள்ஸு நேற்றுக்கே நான் நினச்சேன் 3 தான் டபுள்ஸாக வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 8 டபுள்ஸாக வந்திருக்குது. 3க்கு பவர் 8 அதுதான் நம்ம எப்பவுமே கொடுக்குறது. பவர் நம்பரை வச்சு கொடுத்துட்றது. ஏன்னா ஒருவேளை அது மிஸ் ஆனால் இது வந்துடும். அதனால தான் நேற்றுக்கு கம்பல்சரியாக எல்லாமே ஏதோ ஒன்று டபுள்ஸ் அடிக்க போகிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருந்தது. ஏன்னா எல்லா போர்டுலேயுமே வார பேட்டர்ன், மாத பேட்டர்ன் சொல்லிவிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு டபுள்ஸு தான் காட்டுச்சு. அதனால தான் நான் மொத்தமே கொடுத்துட்டேன். நான் டபுள்ஸு தான் வருதுன்ட்டு எல்லா நம்பருமே சொல்லி கொடுத்துட்டேன் நான். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்மளுக்கு அவுட்டு வரல. அது எப்பமா இருக்கும் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத நம்பர், பெண்டிங் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளே வரும்போது இந்த 8 டபுள்ஸாக வர வேண்டியது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே வர வேண்டியது. ஆனால் 3 தான் இப்போ இறங்க வேண்டியது. ஆனால் 8 இறங்கியிருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். 34ங்கிற மாதிரி இறங்கியிருக்கணும். அது 35ங்கிற மாதிரி இறங்கியிருக்குது. சரிங்களா? 53 வந்திருக்கு இல்லையா? இந்த 53க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 08 அதுதான் நேற்று கிடச்சதில் அது மூலயமா வந்திருக்குது. சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். ஜோடி நம்பர் சரியாக உட்கார மாட்டேங்குது. உட்காரும், எங்கேயும் போயிடாது, திரும்பவும் வந்துடும். நாளைக்கு சாமூர்தி எஸ்எம் 28க்கு உண்டானது. ஆள் போட பொறுத்தவரைக்கும் 2-0 வரணும். அப்படி இல்லைன்னா 7-5 வரணும். சரிங்களா? ஆட்டத்தில் 0 வெளியே கொடுத்துருக்குறேன். சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர் பெண்டிங் இருக்கிறதுனால மெயினில் வருது. ஆனால் பார்க்கலாம், வந்தால் சி போர்டுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? 4ஆம் நம்பரு அதிகபட்சமாக சி போர்டுக்கு வரலாம். சப்போஸ் நான் 0 கொடுத்துருக்கேன், அந்த 0 வரலன்னா நாளைக்கு 5 கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கும். 0வோ 5ஓ ஆட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அது நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அப்படி 5 வந்துச்சுன்னா அதிகபட்சமாக சி போர்டுக்கு தான் வரணும். சரிங்களா? 0 வந்தால் அது எங்கே வேணாலும் வரலாங்க. ஆனால் 5 பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு தான் வரணும். ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு சொல்லியே கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-7 கண்டிப்பாக நாளைக்கு இறங்கணும். அப்படி இல்லைன்னா மீண்டும் ஒரு 8, இல்லைன்னா 2ஆம் நம்பர் 7க்கு பவர் 2ஆம் நம்பர் அங்கே போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8-6, 6-9 இருக்குது. அப்படி ஒரு வேளை இந்த 6ஆம் நம்பர் கூட ஏ போர்டுக்கு போகலாம். ஏன்னா 8ஆம் நம்பரு பி போர்டுக்கு வரும். அவ்வளோதான். 8ஆம் நம்பரு பி போர்டுக்கு வரும். அது எப்படின்னா 9ஆம் நம்பர் சி போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா சி போர்டுக்கு 6ஆம் நம்பரோ 1ஆம் நம்பரோ வரணும். சரிங்களா? அதான் கான்செப்ட்டு. போட்டு குழப்பிக்காதீங்க. இதில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு 6ஆம் நம்பர் சி போர்டுக்கும் வரலாம், பி போர்டுக்கு. ஆனால் பி போர்டு தான் எனக்கு கான்செப்டாக இருக்குது. ஏன்னா 1, 8, 6 அப்படியே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்ப்போம் எப்படி வைக்கிறாங்கன்னு. உங்கள் கணிப்பில் எதாவது இருந்தால் மாற்றி வைங்க. செட் நம்பர் நாளைக்கு இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு செட் நம்பர் உட்காரும். ஆனால் பவர் வந்தால் வரும், அது சொல்ல முடியாது. சரிங்களா? நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா 100க்கு 90% இருக்குங்க நாளைக்கும் டபுள்ஸ் வர்றதுக்கு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பிசியில் டபுள்ஸ் வரணும். பிசிக்கு டபுள்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு ஏபி, அப்புறம் ஏசி, அப்புறமா ஏபி தான் வச்சுருக்காங்க. பிசியில் ஒரு டபுள்ஸ் வைக்கணும். அது நாளைக்கு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அது பார்த்திங்கன்னா திரும்பவும் ஏபியில் டபுள்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. எனக்கு காட்டுறது 6ஆம் நம்பர் 669ன்னு காட்டுது. ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா பேட்டர்னில் நம்மளுக்கு கிடச்சிருக்குது டபுள்ஸு. அதனால் நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வரலாம். சரிங்களா? வராமையும் போகலாம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு நான் எப்பவும் கொடுக்குற மாதிரி இதுலேருந்து கண்டிப்பாக 2 நம்பர் நாளைக்கு இறங்கி ஆகணும். ஏன்னா ஒரு நாள் சுத்தமாக எடுக்கலைன்னா மறுநாள் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 நம்பர் எடுத்துருவாங்க. சரிங்களா? நாளைக்கு இதில் 2 நம்பர் மேட்ச் ஆகும். பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 டிஜிட்டலில் பொறுத்தவரைக்கும் 0, 9, 1, 3, 6, 7, 321, 384, 721, 864, 765, 669. நாளைக்கு ஒருவேளை 4ஆம் நம்பர் டபுள்ஸாக வந்தால் 344 அடிக்கலாம். 3ஆம் நம்பரும் டபுள்ஸாக வரலாம். 3, 3, 4ன்னு அடிக்கலாம். இல்லை 3, 3, 5ன்னு அடிக்கலாம். சரிங்களா? ஏன்னா சி போர்டு 5 வர வேண்டியது இருக்குது. அதனால் அப்படியும் அடிக்கலாம். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. 4ஆம் நம்பர் இறங்குதா, 3ஆம் நம்பர் இறங்குதா, 2ல் 1 இறங்கியே ஆகணும் நாளைக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. 2 நாள்
8 டபுள்ஸ் வச்சுருக்குறாங்க. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 4ஆம் நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 4ஆம் நம்பர் ஆட்டத்தில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் எனக்கு சி போர்டு தான் வருது. உங்களுக்கு ஏதாவது வந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு வின்னிங் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கும் என்னுடைய கெஸ்ஸிங்கும் ஒத்து வரும் பட்சத்தில் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.